தெலங்கானாவில் மனைவியின் நடத்தையில் சந்தேகப்பட்டு அடிக்கடி சண்டை போட்டு வந்த கணவன் கோழி குழம்பு வைக்கச் சொல்லி பிரச்சனை செய்ததால் மனைவியால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். உனக்கு கோழி குழம்பு ஒரு கேடா என்று கேட்டு வெறிச்செயலில் ஈடுபட்ட பெண் மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? மனைவியின் நடத்தையில் சந்தேகப்பட்டு அடிக்கடி சண்டை போட்டு வந்த கணவன் கோழி குழம்பு வைத்துத் தரச் சொல்லி அழுத்தம் கொடுத்ததால் கொடுவாளால் வெட்டி கொன்ற மனைவியின் தகாத உறவால் தம்பதிக்குள் உண்டான பகை, கோழி குழம்பு விவகாரத்தில் கொலையில் முடிந்ததன் பின்னணி என்ன? தெலங்கானா மாநிலம் காமாரெட்டி நகரில் உள்ள கோசங்கி காலனியைச் சேர்ந்தவர் சிவாஜி. அவருடைய மனைவி 27 வயதான லக்ஷ்மி. கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு பெற்றோரால் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் செய்து கொண்ட இவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளன. இதற்கிடையே கடந்த சில மாதங்களாக லக்ஷ்மி யாருடனோ செல்போனில் பேசி சாட்டிங் செய்து ரகசியமாக பழகி வந்துள்ளார். இதனால் லக்ஷ்மியின் நடவடிக்கை மீது கணவர் சிவாஜிக்கு சந்தேகம் ஏற்பட்டது. செல்போன் மூலம் தன் சந்தேகத்தை உறுதி செய்து கொண்ட சிவாஜி மனைவிக்கு வேறு ஆணுடன் ரகசிய தொடர்பு இருப்பதை சொல்லி கடுமையாக அவரை கண்டித்து வந்தார். இருப்பினும் லக்ஷ்மி தன்னுடைய தொடர்பை விடாமல் கெட்டியாக பிடித்து கொள்ள தம்பதிக்குள் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இந்நிலையில்தான் சம்பவத்தன்று இரவு தனக்கு கோழி குழம்பு வைத்துக் கொடுக்க சொல்லி மனைவி லக்ஷ்மியிடம் சிவாஜி பிரச்சனை செய்துள்ளார். ஏற்கனவே கணவன் மீது கோபத்தில் இருந்த லக்ஷ்மி கோழி குழம்பு உனக்கு ஒரு கேடா என்று கேட்டு அருகிலிருந்த கொடுவாளால் எடுத்து கணவனின் கழுத்தை வெட்டி வெறிச்செயலில் ஈடுபட்டுள்ளார். கழுத்தில் ஆழமான வெட்டு விழுந்து சிவாஜி உடலிருந்த ரத்தம் வெளியேறி அங்கேயே மரணமடைந்தார். அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் இரத்தக்கரையுடன் கொலைவரியில் நின்றிருந்த லக்ஷ்மியை கண்டு மிரண்டு போனார்கள். சிறிது நேரத்தில் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் சிவாஜியின் சடலத்தை மீட்டு உடற்குறாய்விற்காக அனுப்பி வைத்து விசாரணையை தொடங்கினர். கணவனை கொன்ற லக்ஷ்மியை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். லக்ஷ்மியின் செல்போனை ஆய்வு செய்த போது அவருடைய ரகசிய தொடர்பும் அதனால் ஏற்பட்ட சண்டையுமே இந்த கொலைக்கு காரணம் என்று உறுதி செய்யப்பட்டது. கள்ளக்காதலனை மனதில் வைத்திருந்த லக்ஷ்மி தன்னுடைய கணவனை கடந்த சில மாதங்களாக அருகில் நெருங்கக்கூட அனுமதிக்கவில்லை என்றும் தெரிய வந்தது. இதனையடுத்து தாலி கட்டிய கணவனை கொன்று காவு வாங்கிய மனைவி லக்ஷ்மியை நீதிமன்றத்தில் முன்னிறுத்தி சிறையில் அடைத்தனர்.